ஓகே பிள்ளைகள் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸ் அதுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸில் இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதிலாக சொல்லுவோமே. ரைட், என்ன கேள்வி பிள்ளைகள்? இவ்வருடம் வெளியிடப்பட்ட சாதாரண தர பரீட்சையின் பேறுகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்து யாது சார்? ரைட், நல்ல ஒரு கேள்வி. இந்த பாயிண்ட்டை நான் ஏற்கனவே பேசுவோம்னு யோசிச்சேனே. அப்போ அந்த யோசித்த பாயிண்ட்டை அப்படியே கேள்வி கமெண்ட்ஸில் வந்துருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்வோம், உடனடியாக இது சம்மந்தமாக பேசுவோம் பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்காகவே இந்த வருஷம் அவ்வளோ ரிசார்ட்ஸ் போட்டிக்கிறாங்க. ஸோ அந்த ரிசார்ட்ஸ் வந்த எல்லா மாணவ செல்வங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதோட உன்னோட ஹையர் ஸ்டடீஸுக்கு, உன்னோட ஹையர் லைஃபுக்கு விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரைட் பிள்ளைகள், அதோட இந்த ஓரல் ரிசார்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும், என்ன சரியான மெத்தட் என்ன, இதை பற்றி பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும், நல்லா என்ன செய்யணும், அழுவ வேணும். அப்படியா, அழ வேணுமா? இந்த அழுவுன்னு சொன்ன உடனே ஸ்பெஷலாக நாங்கள் யாருக்கு கூடிய ப்ரே பண்ணணும்டா, யாருக்கு கூடிய துவாவதி கட்டணும்டா பிள்ளைகள், இந்த 8AB ரிசார்ட்ஸ் எடுத்த பிள்ளைகள் நிற்கிறாங்களே, 8AB இல்லாட்டி 8AC 8AS ரிசார்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன் அவங்க அதுந்து பேரண்ட்ஸையும் குழப்பி பெரிய ஒரு புரட்சி போராட்டங்களும் செஞ்சு கடைசியில் எங்களுக்கும் கோல் வர்ற விளைச்சாப்புல. ஸோ ஓரல் ரிசார்ட்ஸ் வந்துச்சுன்னாப்புல நீங்கள் சரியாக என்ன செய்யணும்? முதலாவதாக பிள்ளைகள், இந்த ஓரல் ரிசார்ட்ஸ் வர முந்தையே நீங்கள் ஒரு A-level ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? அப்போ அந்த A-level ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருந்தீங்கண்டா, ஏற்கனவே கிளாஸ் போனீங்கண்டா, அந்த சூஸ் பண்ண A-level ஸ்ட்ரீமுக்கு தேவையான தகுதிகளை இந்த ஓ-லெவல் ரிசார்ட்ஸ் மூலமாக பெற்றுக்கொண்டீங்களா? இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய முதலாவது பாயிண்ட். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் A-level பயோ சயின்ஸ் இல்லாட்டி A-level கம்பைன் மேத்ஸ் செய்ய வேணும்டா பிள்ளைகள், கட்டாயம் அவங்க என்ன செய்யணும், ஓ-லெவல் ரிசார்ட்ஸில் மேத்ஸ் சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்டில் கட்டாயம் கிரெடிட் பாஸ் ஒன்று வேணும். கிரெடிட் பாஸ்ன்றா சி ரிசார்ட்ஸுக்கு மேலே A1 B1 இல்லாட்டி C1 இந்த ஓ-லெவல் சயின்ஸ்லேயும் ஓ-லெவல் மேத்ஸ்லேயும் சிக்கு மேலே ஒரு ரிசார்ட்ஸ் கட்டாயம் போட்டிருக்கணும். அப்படின்னா தான் பொதுவாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்களில் A-level பயோ சயின்ஸ் இல்லாட்டி A-level மேத்ஸ் செய்யணும், கம்பைன் மேத்ஸ் செய்யணும். ஸோ இப்படி அவனோட A-level ஸ்ட்ரீமுக்கு தேவையான தகுதிகளை அவனோட ஓ-லெவல் ரிசார்ட்ஸில் பெற்றுக்கொண்டீங்களா? இதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்காக செய்ய வேண்டிய விஷயம். விளைஞ்சாப்பில் அப்படி செஞ்சு தகுதிகள் பெற்றிருந்தாங்களா, உடனடியாக என்ன செய்யுங்க, அவனோட A-level ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ வேறு எந்த வேலையும் இல்லை, A-level ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி 2 வருஷங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஒரு பெஸ்ட்டான ரிசால்ட்ஸை எடுங்க. அதோட பிள்ளைகள் தகுதி வந்து இல்லாட்டி பிள்ளைகள் அடுத்த ஆப்ஷன் எப்படி செகண்ட் ஷை செய்யணும், செகண்ட் ஷையை செஞ்சு கொடுத்துட்டு அவனுக்கு A-level கண்டினியூ பண்ணிடும். அப்படியும் இல்லைண்டா பிள்ளைகள் கட்டாயம் பிள்ளைகள் இந்த டெக்வலுக்கு போகணும். பிள்ளை டெக்வலில் நிறைய கோர்ஸ்களுக்கு இப்போ இன்டேக் பண்ணுவாங்க, ரிசர்ச் வந்தோடனே இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ்களில் போய்ட்டு கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. அதே பிள்ளைகள் அதே டைம் பிள்ளைகள் இந்த நிறைய பேர் சொல்கிற விஷயம் தான் சார், எனக்கு A-level 3 years இருந்தால் போதும், அப்போ எனக்கு டிகிரியே வந்துட்டு போயிடும், இப்படி நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஸோ நான் சார் இந்த A-level ஃபுல்லாக செய்யலை, நான் ஒரு 3 years வந்தால் போதும், அதுக்காக தான் நான் சும்மா ஜஸ்ட் A-level செய்கிறேன் இப்படி சொல்கிற பிள்ளைகள் தயவு செஞ்சு இந்த 3 years எடுக்கிற மனப்பான்மையோட A-level மட்டும் செய்ய போவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் மாட்டிக்கிட்டு ஆயிடுச்சுன்னா பிள்ளை 3 years டவுன் ஆகிடுச்சுன்னா அது திருப்பி இன்னொரு வருஷம் என்ன செய்யணுமா, லைஃப்பில் இன்னொரு இயரை அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னென்னா பிள்ளைகள், A-level இருந்தால் பெஸ்ட்டாகவே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி செய்யுங்க. அப்படி இல்லைண்டா பிள்ளைகள் ஜஸ்ட் 3 years எடுக்க வேணும்டா பிள்ளைகள், இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிகளில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. A-level 2.5 year ட்ரை பண்ணி 3 years எடுக்க ட்ரை பண்ணுறதை விட இந்த 8 மாதம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சு அதுக்கான வேல்யூ, அதுக்கு ஈக்குவலான வேல்யூவான சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அதோட வேலை முடிச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா பிள்ளைகள், நிறைய பேர் சொல்கிற சார் நான் எதிர்பார்த்த ரிசார்ட்ஸ் வரல, ஸோ என்ன செய்ய சார், கவலை ஆகிடுக்கு சார். பிள்ளைகள் கவலைப்படுவான, இந்த ஓ-லெவல் ரிசார்ட்ஸில் மிஸ் ஆகின இந்த ரிசார்ட்ஸை, ஹாப்பினஸ்ஸை, சந்தோஷத்தை அவங்களுக்கு திருப்பியும் இந்த A-level ரிசார்ட்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். ஓ-லெவல் ரிசார்ட்ஸில் மிஸ் ஆகின அந்த ரிசார்ட்ஸ், அந்த ஓ-லெவல் ரிசார்ட்ஸில் மிஸ் ஆகின அந்த ஹாப்பினஸ் திருப்பி எடுக்கிற இடம் தான் பிள்ளைகள் A-level ரிசார்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள், ஓ-லெவலில் மிஸ் ஆகின விஷயத்த அவங்களுக்கு A-level அதை பன்மடங்காக்கி நல்ல ஒரு ரிசார்ட்ஸ் போட்டு அந்த ஹாப்பினஸ் அவங்க திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் கொடுக்குற ஸ்பெஷலான மெசேஜ். அதோட பிள்ளைகள் இன்னொரு விஷயம் நான் பேச முடியும் என்னன்னா,
இந்த சோஷியல் மீடியாவில் 9 எடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு வெட்டு. எப்படி 9 எடுத்த பிள்ளைகள் இப்படி பறக்கிறோம் நடக்கிறாங்க இல்லை பறக்கிறாங்க மிதக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய வெட்டுகள் வந்திருக்கு. 9 எடுத்த பிள்ளைகள், மை டியர் காய்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள், நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுத்துருக்கீங்க. இந்த 9 எடுத்த பிள்ளைகளை வெற்றார்கள் எப்படின்னா, இன்னொரு 9 எடுத்த பிள்ளைன்னா பரவாயில்ல, அப்படி இல்லாமல் அதுக்கு விட குறவாக எடுத்த பிள்ளை ஒன்று பேசுகிறேன்டாப்புல நீங்கள் அதை எடுக்க வேணும். அதே டைமில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மைக்குமே பிள்ளைகள் 9 எடுத்த பிள்ளைகள் A-லெவலில் பாஸ் ஆகிற விகிதம் குறைவு. அப்படின்னா பர்சன்டேஜ் மிச்சம் குறைவு, A-லெவல் பாஸ் ஆகிறதே குறைவு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா பிள்ளைகள், இந்த O-லெவலில் 9 எடுத்தோடனே என்ன கேவியர் முடிஞ்சு இப்படி ஒரு மனப்பான்மை வர்ற. ரெண்டாவது என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ட். இப்போ நான் O-லெவல் 9 எடுத்துகிறேன் தானே, A-லெவலில் எனக்கு எடுத்துக்கிறேன் 5A எடுக்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜிட், அடுத்தது மெயின் 3 சப்ஜெக்ட்லேயும் சிம்பிளாக எனக்கு 5A எடுத்துறேன் இப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வர்றேன். இந்த 2 ரீசன் தான் பிள்ளைகள் O-லெவலில் 9 எடுத்த பிள்ளைகள் A-லெவலில் அட்லீஸ்ட் பாஸ் ஒன்று சரியில்லாமல் அப்படியே டவுன் ஆகிறதுக்கு காரணம். ஸோ இந்த 2 வீக் பாயிண்ட்டையும் பிள்ளைகள் நீங்கள் விளங்கிக்கோங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிற வேணாம். ஆனால் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை விட நீங்கள் டேலண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. மற்ற பிள்ளைகள் இந்த 5A 3A 4B அப்படி எடுக்கிறாக்களை விட நீங்கள் 9 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு உறுதி பத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. எப்படி, எனக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி நீங்களே ஒரு ப்ரூஃப்மெண்ட் எடுத்துட்டீங்க. இந்த படிக்கணும்னு சொல்கிற விஷயத்த O-லெவலோட நிப்பாட்டிடாம, O-லெவல் 9 எடுத்தானே எனக்கு கேரியர் முடிஞ்சு அப்படின்னு எடுத்துடாம A-லெவலில் 5A நான் எடுக்கணும், இப்படி ஒரு அந்த டேலண்ட்டை அப்படியே நீங்கள் செய்ய 5Aக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. A-லெவலில் இதை 5A கன்வெர்ட் பண்ணுறீங்க. கட்டாயம் என்ன செய்யணும், O-லெவலில் 9 எடுத்த மாதிரியே இந்த A-லெவலில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு 5A போடலுமாகும். சரிதானே? ஸோ கட்டாயம் என்ன செய்யுங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. O-லெவலில் கண்டினியூ பண்ணுமா, A-லெவல்லையும் கண்டினியூ பண்ணுங்க. அதோட பிள்ளைகள் ரீகரெக்ஷன் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. பிள்ளைகள் ரீகரெக்ஷன் போடணும்னா கட்டாயம் அதற்கும் அப்ளை பண்ணிடுங்க பிள்ளைகள். சரிதானே பிள்ளைகள்? அப்புறம் பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசி நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது இருந்தேன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண முடியும். உங்களோட ஆன்லைன் கிளாஸில் கமெண்ட்டை போட்டிங்கன்னா அது சம்மந்தமாக பேசுகிறேன். சரி பிள்ளைகள், ஓகே, தென் விஷ் ஆல் த பெஸ்ட்.